நம்மள எப்பயாவது ஒரு நாள் பார்த்து பேசுகிறவங்கள விட நம்ம மேலே அக்கறை எடுத்து நமக்குன்னு டைம் ஒதுக்கி அடிக்கடி நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, மீட் பண்ணுறதுன்னு ஆல்வேஸ் நம்மளோட என்கேஜிங்காக இருக்கிறவங்களோட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிடும். வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 15. மார்க்கெட்டிங் கான்செப்டில் இதை பிராண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். when comes to the relationship, time and attention is very very important. அவங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறாங்க அண்ட் உங்களோட என்ன மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் லைக் எப்பயாவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறத விட அடிக்கடி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, மணி 2:30 ஆகுது இன்னுமா சாப்பிடாமல் இருக்க, உன்னுடைய கவிதையை படித்தேன் சூப்பராக இருந்துச்சு, எஸ்பெஷலி இந்த லைன் அப்படின்னு பர்சனலைஸ்டாக பேசுகிறவங்களோட நம்மளுடைய மனசு எப்படி தான் போய் ஒட்டுமோ தெரியாது. சிமிலர்லி இன் மார்க்கெட்டிங், உங்கள் ஆடியன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசும்போது உங்கள் ஆடியன்ஸும் உங்களோட என்கேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு உங்களுடைய போஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணாமல் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி உங்கள் போஸ்ட்டை பார்க்குறது, படிக்கிறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதுன்னு அவங்க உங்களோட என்கேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வச்சு உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டியை கூட உங்களால் எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.